கபீர். அப்ப அல்லாஹ் சொல்லுகிறான், இந்த மாதங்களிலே யுத்தம் செய்வது என்பது பெரும் பாவம் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், ஆனால் இவர்கள் وَصَدٌّ عَنْ سَبِيلِ اللَّهِ وَكُفْرٌ بِهِ وَإِخْرَاجُ أَهْلِهِ أَكْبَرُ مِنْهُ عِنْدَ اللَّهِ وَالْفِتْنَةُ أَشَدُّ مِنَ الْقَتْلِ. இந்த மக்கத்து மக்கள் அல்லாஹ்வை வணங்குவதை விட்டும், அல்லாஹ்வை மட்டும் வணங்குவதை விட்டும் மக்களை தடுக்கிறார்கள். மக்காவிலிருந்து இறைவனை விசுவாசித்தவர்களை வெளியேற்றுகிறார்கள். அல்லாஹ்வுக்கு இணை இருக்கிறது என்று கூறி இறைவனை ஏற்றுக்கொள்ள வேண்டிய முறையை மறுக்கிறார்கள். இவ்வாறு குஃப்ரு கொள்கையில் இருக்கிறதே, இது இந்த விடயங்கள், இவர்கள் செய்யக்கூடிய இந்த விடயங்கள் இருக்குது, இந்த ஃபித்னா, இது கொலையை விட கடினமானது என்று அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் ஃபித்னா என்று இங்கே எதை சொல்கிறான் என்றால், புனிதமான மாதத்திலே யுத்தம் செய்வது பிழைதான். ஆனால் இந்த புனிதமான மாதத்திலே யுத்தம் செய்வதை விட பெரிய விடயம், பெரிய குழப்பம், பெரிய ஃபித்னா எதுவென்றால் அல்லாஹ்வை நிராகரிப்பது, அல்லாஹ்வை மட்டும் வணங்க வேண்டும் என்ற கொள்கையை மறுப்பது, அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்ட அந்த மக்காவில் உள்ளவர்களை மக்காவை விட்டு வெளியேற்றுவது, இந்த குஃப்ரு கொள்கையில் இருக்கிறானே, குஃப்ருக்கு இடம் கொடுப்பது இருக்கிறானே, இதுதான் இந்த புனிதமான சங்கமிக்க மாதத்திலே கொலை செய்வதை விட, யுத்தம் செய்வதை விட பாரிய குழப்பம் என்று அல்லாஹ் என்ன சொன்னான்? குஃபுரை நிலைநாட்டுவது, குஃபுர் நடக்கிற போது வாய்மூடி இருப்பது என்பதுதான் ஆகப்பெரிய ஃபித்னா என்று அல்லாஹ் சொல்ல வந்தான். அந்த வசனத்தை இவர்கள் அல்லாஹ் இங்கே ஃபித்னா என்று சொல்வது ஷிர்க்கை அங்கீகரிப்பது, ஷிர்க்கை அங்கீகரிப்பது, ஷிர்க் நடக்கிற போது வாய்மூடி மௌனமாக இருப்பது. எத்தனை நபிமார்களுடைய உயிர்கள் போனது இந்த ஷிர்க்கை ஒழிப்பதற்காக. எனவே ஷிர்க்கை ஒழிப்பதற்காக யுத்தம் செய்யலாம். சங்கை மிக்க மாதம் வந்தாலும் யுத்தம் செய்ய வேண்டிய நிலை வந்தால் யுத்தம் செய்யுங்கள், யுத்தம் செய்யக்கூடாது. ஆனால் அந்த மாதத்திலே இந்த குஃப்ரு கொள்கையினர், ஷிர்க் உள்ளவர்கள் யுத்தத்துக்கு வந்துவிட்டால் பொருட்படுத்தாதீர்கள், அந்த கொள்கையை ஒழிக்க வேண்டும் என்று அல்லாஹு தஆலா இந்த வசனத்திலே குழப்பம் என்று எதை சொல்கிறான் என்றால், இறைவனுக்கு இணை வைப்பது, இணையான காரியங்களை அங்கீகரித்து வச்சுக்கிருப்பது, அதைத்தான் அந்த வசனத்திலே சொல்கிறான். எனவே அந்த வசனத்தின் மூலமும் என்ன சொல்லப்படுகிறது? நாம் ஜமாத்திலே போகிறோம், பள்ளி வாயிலை இணை வைத்துக் கொண்டு இருக்கிறார்கள். உதாரணமா பெரிய பள்ளியை எடுத்துக்கொள்ளுங்கள், அங்கே என்ன இருக்கிறது? ஃபீஸாவில் ஒளியுள்ளாத கபர் இருக்கிறது. ஈயாக்க நாபுது ஒய்யாக்க நஸ்தாயின், உன்னை வணங்குற உன்னுடைய முதல் தொழுகையிலே அல்லாஹ்வோட நேரடியாக கேட்டுவிட்டு இங்கால வந்து என்ன செய்யறான்? அவர்கிட்ட இருந்து துவா கேட்க. அங்க ஜுபைராத்து நடந்துக்கிறது நீண்ட காலம். அல்லாஹ்வால் எல்லாம் நடக்கிற வசதிகளால் ஒன்றுமாவதில்லை என்று இங்கால சொல்ல, அங்கால ஒருவன் துவா கேட்டுக்கு சிறுக்கையும் அதையும் செஞ்சுக்கிருப்பான். அங்க கந்தூரி வருஷம் கொடுத்துக்கிறார்கள். ஒரு நாளேனும் இப்படி அவுலியாக்களுக்கு நேரக்கூடாது, இந்த சிறுக்கான காரியத்தை செய்யக்கூடாது என்று ஒரு பயானிலே பேசுவதில்லை. பேசினால் அது மஷூரா இல்லை என்பார்கள். அப்ப மஷூரா இல்லை என்றால் நபிகளார் பேசுகிறார்கள், நபிமார்கள் பேசுகிறார்கள், சிறுக்கை தடுக்கிறார்கள், அதற்காகத்தான் நபிமா அனுப்பப்பட்டால் என்றால், நீங்கள் சொல்லுகிறீர்கள் மஷூரா இல்லை என்றால், உங்களுடைய அமீர்மார்கள் நபிமார்களுடைய முறைகளுக்கு மாற்றமாக, நபிமார்களுடைய பிரச்சார பணிக்கு மாற்றமாக அல்லாஹ் கட்டாயம் பேச வேண்டும் என்று சொன்ன விடயத்தை உங்களுக்கு தடுத்திருக்கிறார்கள். அப்படி தடுத்தால் இது பாவம் இல்லையா? இது நபிமார்களுடைய பிரச்சார பணிக்கு எதிரான ஒரு பிரச்சாரம் இல்லையா? எதை முதல் தடுக்க வேண்டும்? ஒருவர் இணை வைத்துக் கொண்டு தொழுதால் அவனுடைய தொழுகை ஏற்கப்படாது. லயின் அஷ்ரக்த லயஹ்பதன்ன அமலுக், நீ இணை வைத்தால் உன்னுடைய அமல் பாத்திலாகிவிடும் என்று அல்லாஹ் சொல்கிறான். எனவே இதற்கு காரணம் என்ன? அவர்கள்
நபிமார்களுடைய அழைப்பு பணியிலே அவர்கள் பிரச்சாரம் செய்யவில்லை. இதை இந்த சகோதரர்கள் புரிய வேண்டும், சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். எதை எடுத்தாலும் என்ன சொல்வார், அதுக்கு மஷூரா இல்லை இருப்பார்கள். நபிகளார் சிறுக்க தடுத்தால் தான் என்றாலும் நாம் தடுக்கல, மஷூரா இல்லை. யார் மஷூரா கொடுப்பது? அமீர்மார்கள். யார் இந்த அமீர்மார்கள்? இது ஒரு முக்கியமான கேள்வி. இந்த அமீர் என்பது என்ன? தப்லீக் ஜமாத்துக்கு சர்வதேச ரீதியாக அமீர் இருக்கிறது. இலியாஸ் மௌலானா முதலாவது அமீர், இப்படி இப்போது 4வது அமீராக இப்போது யாரோ ஒருவர் இருக்கிறார். இந்த அமீருக்கு அதிலே முக்தி பெற்றவர்கள், தப்லீகிலே 4 மாசம் போனவர்கள் இந்தியாவுக்கு செல்கிற போது பையத் செய்வார்கள். அமீருக்கு பையத் செய்வது, அவரையே தங்களுடைய உலகத்துக்குரிய தலைவராக எடுத்துக் கொள்வார்கள். இந்த ஜமாத்திலே நான் இருக்கிற காலத்தில் ஒரு நம்பிக்கை இருந்தது, இப்போது இருக்கிறது இல்லையே தெரியாது. அதாவது முந்தி இருந்த அமீர் இன்னாமுல் ஹசன், இவருக்கு அடுத்து மஹ்தி அலைஹிஸ்ஸலாத்தை எதிர்பார்த்துக் கொண்டிருந்தார்கள் அவர்களுக்கு அமீராக. அது பரவலாக பேசப்பட்டது. நானும் அந்த காலத்தில் வருஷ கணக்கில் போய்கொண்டிருந்த காலத்தில் பயானிலே நானும் சொல்லி இருக்கிறேன், மற்றும் தப்லீகில் உள்ள முக்கிய பெரியார்கள் சொல்லி இருக்கிறார்கள். அதனால் ஒத்தப்பட்ட வருஷத்திலே மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் வருவார். இந்த முழு உலகத்துக்கான இந்த அமீர் போஸ்டிலே அவருக்குத்தான், அவர் அதிலிருந்து இந்த ஜமாத்தை வழி நடத்துவார். அவர் ஹஜ்ஜுடைய காலத்தில் தான் இந்த இருவருக்கு 2 அமீர்களுக்கு சந்திப்பு வரும் என்பதற்காக ஒத்தப்பட்ட வருஷத்தில் ஹஜ்ஜுக்கு போகக்கூடிய வழக்கு இருந்தது. இவ்வாறான ஒரு சிந்தனை போக்கிருந்தது. மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் வந்து இவரை வழி நடத்துவார். எதனை? இந்த அமீர். ஏனென்றால் இதுதான் உண்மையான ஜமாத் என்று அவர்களுக்கு ஊட்டப்பட்டிருக்கிறது. எப்படி நபிகளாருடைய வழிகாட்டலின் முறைக்கு மாற்றமான முறையில் பிரச்சாரம் நடக்கிறது, இதுதான் உண்மையான ஜமாத். இதற்கு இந்த அமீருக்கு இவர்கள் பையத் செய்வார்கள். பைஅத் இவ்வாறு செய்யலாமா? அன்பிற்குரிய சகோதரர், ஒரு பெரும் தலைப்பு. எப்படி பையத் என்பது இஸ்லாத்திலே ஆட்சியாளர்களுக்கு மட்டும்தான். எந்த ஆட்சியாளர்கள்? இஸ்லாமிய ஆட்சி நடக்கிறது என்றால் அந்த ஆட்சி நடத்தக்கூடிய முஸ்லிம்களின் ஹலீஃபா என்று சொல்வோம், ஹிலாபத், அமீருல் முஃமினீன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின் ஹலீஃபாக்களுக்கு பையத் எங்கே வருகிறது? ஹதீஸிலே வருகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பனி இஸ்ரவேலர்கள் அவர்களை நபிமார்கள் வழிநடத்தி வந்தார்கள். எனக்கு பின் நபி வர மாட்டார், இது புகாரில் வரக்கூடிய ஹதீஸ். ஆனால் எனக்கு பின் ஹலீஃபாக்கள் தோன்றுவார்கள். அவ்வாறு ஹலீஃபாக்கள் தோன்றுகிற போது ஆட்சியாளர் ஃபு பிபைஅத்தில் அவ்வல் ஃபல் அவ்வல், முதலாவது ஹலீஃபா என்று வந்தால் அந்த ஹலீஃபாவுக்கு உங்களுடைய பையத்தை கொடுங்கள். அவர் இறந்து விட்டால் அடுத்து வருவதற்கு உங்களுடைய பையத்தை கொடுங்கள். பையத் என்றால் என்ன? உங்களுடைய ஆட்சிக்கு நாங்கள் நிர்வாகத்துக்கு கட்டுப்பட்டு நடப்போம்.